நம்ம சிஎஸ்கே டீம் பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சிஎஸ்கே இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. இது 190% வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ட்ரேட் அலர்ட். அதாவது ராஜஸ்தான் சேர்ந்த சஞ்சு சாம்சன் ஜடேஜாவுக்காக விட்டுருக்குறாங்களாம். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, சடேஜாக்கு பொதுவாக சிவம் துபே தான் ட்ரேட்ல போவாரு சிஎஸ்கே டீம்ல இருந்து சஞ்சு சாம்சனுக்காக அப்படிங்கிற மாதிரிதான் நான் எதிர்பார்த்தேன். பட் சடேஜாக்கு 36 ஏஜ் ஆனதுனால சிஎஸ்கே ஸோ இவரோட ஆட்டம் போகுது, நம்ம வந்து ஃபியூச்சரை தேடி போகணும். ஸோ அதனால நம்ம சிவம் துபேக்கு என்னாச்சு, அவருக்கு பொதுவா சடேஜாவை வெளியிடணுமா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு ஒரு கேள்வி மனசுக்குள்ள. அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாத்துக்கும் ஃபேன்ஸும் இருக்கும், சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும். பட் ஏன் இப்படி பண்ணாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆனா சடேஜாவை விட்டது பத்தாம ராஜஸ்தான் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சஞ்சு சாம்சனை கொடுக்கணும்னா எங்களுக்கு சடேஜாவும் வேணும், திவில் பிரிவியஸும் வேணும், 2 பேருமே எங்களுக்கு வேணும், அப்படின்னாதான் நாங்க சஞ்சு சாம்சன்னா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சான்ஸே இல்லை. திவில் பெரிஸ் எங்க ஃபியூச்சர் ஸ்டாரு, ஸோ அவங்க கொடுக்க வாய்ப்பு இல்லை. சடேஜாவை நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சஞ்சு சாம்சனுக்காக சிஎஸ்கே இவ்வளவு தூரம் போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா சடேஜா ஒரு காலத்துல 2023 ஃபைனல் உங்களுக்கு ஞாபகம் வரும், தனி ஒரு மனிதனா சிஎஸ்கே டீமுக்கு வெற்றி பெற வச்சாப்ல. எனக்கு தெரிஞ்சு வாட்டிப் என்ன நடக்குது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல, ரீசெண்டா ரவி அஸ்வினை வெளியே போக வச்சாங்க, அதுக்கப்புறம் சில பிளேயர்ஸ்ல வெளியே விட்டாங்க, அதுக்கப்புறமும் இப்ப சஞ்சு சாம்சனுக்காக சடேஜாவே வெளியிட தயாராயிட்டாங்க. 190% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இது கிரிக் புஷ்லயே அனௌன்ஸ் பண்ணதுனால ஒரு ஆர்டிக்கல்ல காசி விஸ்வநாதன் அவர் சொல்லியிருக்காரு, அங்க சடேஜாவை கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மா நியூஸ் வெளியே வந்துருச்சு. வெளியே வந்ததுனாலதான் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ சஞ்சு சாம்சனுக்காக இவ்வளவு ட்ரேட் பண்ணி பிட் பண்றது எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப தெரியல. ஏன்னா சஞ்சு சாம்சன் இவ்வளவு இம்பாக்ட் கொடுப்பாரா சிஎஸ்கே டீமுக்கு 2026 ஐபிஎல்ல அப்படிங்கிறது ரொம்ப டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. பட் அவர் ஒரு பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பிங், தோனிக்கு அப்புறம் அவர் உருவாக்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் திட்டம் போடுதா, அதனாலதான் சடேஜாவை கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை எப்படியாவது எடுத்தே ஆகணும், இந்த வருஷம் விட்டோம்னா சடேஜாவை விட்டுட்டு நம்ம சஞ்சு சாம்சன் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா சடேஜா ரொம்ப ரொம்ப பாவம். 2023 ஃபைனல்ல தனி ஒரு மனிதன் நின்று கப்பு வாங்கி கொடுத்த இவருக்கே இப்படி ஒரு நிலைமைனா, பின்னாடி நிறைய பேர் நினைச்சு பாருங்க. மதிஷா பதிரேனா, ருத்ராஜ் கைக்வாடு ஒரு சீசன் சரியா போகாதனால இப்படி பல பிளேயர்ஸ் மாற்றங்கள் கொண்டு வராங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். பட் ஓகே, ஃபியூச்சரை நோக்கி போறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஆனா ஃபைனலி கன்ஃபார்ம் என்னன்னா, சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வராப்புல, சடேஜா ராஜஸ்தானுக்கு போறாப்புல. 100க்கு 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் சொல்றேன். சரி, என்னதான் ஆகும், ரிட்டன்ஷன் November 14 சொல்லியிருக்கிறாங்க பிசிசிஐ, அதாவது ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா கொஞ்சம் பொறுத்ததான் பார்க்கணும். ஆனா சடேஜா இதுக்கு முன்னாடி RRக்காக தான் ஆடி இருந்தாரு 2 வருஷமா. 2012 தான் சிஎஸ்கே வந்து சேர்ந்தாப்புல. 2012 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 13 வருஷமா சிஎஸ்கேக்காக பல சம்பவங்கள், பல சாதனைகள், பல சரித்திரங்கள் பண்ணி கப்பு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அவருக்கே இந்த நிலைமை வருமானு யாருமே எதிர்பார்க்கல, இன்க்ளூடட் டு மீ. ஆனா இந்த மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் 2026 அந்த ஐபிஎல் டிராபி வாங்குவாங்களான்னு இப்போதைக்கு டவுட்ஃபுல்லா இருக்குது. நல்ல பிளேயரை தூக்கி போட்டா 2026 கப்பை பார்க்கலாம். இப்போதைக்கு தோனி வில் கன்ஃபார்ம் 2026 ஆடுவார்னு சொல்லிக்கிறாங்க. சடேஜாக்கு இந்த மாதிரி நிலைமை வந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.